யூத ரப்பிகள் பாலஸ்தீன மக்களுக்காக உணவுப் பொருட்களோடு போராட்டம் நடத்தி காசாவினுடைய ஆர்டருக்கு அவர்கள் உணவுப் பொருட்களோடு ஆர்ப்பாட்டங்களோடு வந்த நேரத்தில் அவர்கள் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. ஐசிசியினுடைய இந்த தீர்ப்பு தற்போதைய நிலையில் இஸ்ரேலை ஒன்றும் செய்யாது, இஸ்ரேல் பிரதமர் கைது செய்யப்பட்டுருவார், இஸ்ரேல் பிரதமர் அரெஸ்ட் ஆயிடுவார் என்கிற மாதிரி எல்லாம் செய்திகள் பரப்பப்படுகிறது. அது ஒன்றுமே நடக்காது. கொடுத்து பல பேரை கைது செய்கிறார்கள். இதே நேரத்தில் அங்கிருக்கக்கூடிய அப்பாவிகளுடைய இடங்களை அபகரிக்கிறார்கள். இதற்கு என்ன வழி காணுவது என்பதில் ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கிறது துருக்கியினுடைய அரசாங்கம். ரஷ்யாவிலிருந்து இந்தியாவுக்கு எண்ணெய் ஏற்றி கொண்டு வந்த பெட்ரோல் ஏற்றி கொண்டு வந்த கப்பல் மீதும் ஹூதிகள் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். அதற்கு அவர்கள் காரணமும் சொல்லியிருக்கிறார்கள். அமெரிக்காவினுடைய விமானத்தை சுட்டு வீழ்த்தி இருக்கிறார்கள் ஹூதிகள் என்கிற செய்தி தான் வெளியாகி இருக்கு. அதை என்கிற செய்திகளும் தொடர்ந்து வெளியாகி வரக்கூடிய நேரத்தில் இஸ்ரேலுடைய வடக்கு பகுதிகள் நார்த் இஸ்ரேல் பகுதிகளில் 30க்கும் மேற்பட்ட ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது ஹெஸ்புல்லாக்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏக இறைவனின் அமைதியும் கருணையும் உங்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக என்கிற நல்ல செய்தியோடு இன்றைய தினம் காசாவை ஒட்டி என்னவெல்லாம் நடக்கிறது என்பதைத்தான் நாம் பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த காசா மீதான தாக்குதல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் ஆரம்பித்து இத்தோடு 204 நாட்கள் கடந்திருக்கிறது. இந்த 204 நாட்கள் தொடர்ந்து ஒரு யுத்தம் காசாவையொட்டி வரலாற்றில் எப்போதுமே நடந்தது இல்லை என்பதுதான் ஆச்சரியமான செய்தியாகவும் இருக்கிறது. காசாவினுடைய போரை இஸ்ரேல் ஆரம்பிக்கிற நேரத்தில் அவர்கள் உலகத்திற்கு சொன்ன செய்தி என்னவென்றால், நாங்கள் வெறும் ஓரிரு நாட்களில் மொத்தமாக காசாவிலே இருக்கக்கூடிய ஹமாஸை அழித்து எங்களுடைய பணைய கைதிகளை மீட்டு கொண்டு வந்து விடுவோம் என்று சொல்லித்தான் உள்ளே நுழைந்தார்கள். இப்படி அவர்கள் சொல்லிக்கொண்டு உள்ளே நுழையும் போதே அங்கிருக்கிற ஹமாஸ் படையினர் சொன்ன ஒரு முக்கியமான செய்திதான், காசாவின் மணலில் நீங்கள் புதையுண்டு விடுவீர்கள், உள்ளே நுழையாதீர்கள் என்று பலவிடுத்தம் அவர்கள் எச்சரிக்கை விடுத்தும் இருந்தார்கள். ஆனால் எங்களோடு அமெரிக்கா இருக்கிறது, எங்களோடு பிரித்தானியா இருக்கிறது, எங்களோடு ஜெர்மன் இருக்கிறது என்று சொல்லி வல்லரசு நாடுகளுடைய பட்டாளத்தையே இணைத்து கொண்டு உள்ளே நுழைந்த இஸ்ரேல் ஹமாஸ் எச்சரிக்கை விடுத்ததை போலவே காசாவினுடைய மணல்களுக்குள் புதைந்து கொண்டு தங்களுடைய படையைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கானவர்களுடைய உயிர்களை இழந்திருக்கிறார்கள். காசாவிலே இருக்கக்கூடிய 34,000க்கும் மேற்பட்ட மக்களை கொன்று குவித்திருக்கிற அதே நேரம் தங்களுடைய இராணுவத்தை சேர்ந்த பெரும் பெரும் படையணிகளை எல்லாம் அவர்கள் இழந்தது மட்டுமல்லாமல் கோலான் படையணி ஒட்டுமொத்தமாக காசாவை விட்டு வெளியேற்றப்பட்டிருக்கிறது. இந்த கோலான் படையணி தான் 1967 6 நாள் யுத்தத்திலே இஸ்ரேல் சார்பாக அரபு நாடுகளோடு சண்டையிட்டவர்கள் என்பதும் இங்கே நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான விவகாரமாக இருக்கிறது. இந்த நேரத்திலே காசா தொடர்பான இந்த விவகாரங்கள் சர்வதேச ஊடகங்களில் கடந்த 200 நாட்களுக்கு மேலாக இடம் பிடித்து வருகிறது. இப்படியான நிலையில் காசா மீதான ஆதரவு தொடர்ந்து அதிகரித்து வருவதை நாம் பார்க்க முடியும். அமெரிக்காவினுடைய எதிர்ப்பை மீறி பல நாடுகள் காசா ஒட்டிய பாலஸ்தீனத்தை தனி சுதந்திர தேசமாக அங்கீகரித்து கொண்டிருக்கிற அதே நேரத்தில் காசாவுக்கான பொதுமக்களுடைய அங்கீகாரம் தாறுமாறாக பெருகி கொண்டிருக்கிறது. குறிப்பாக மற்றவர்கள் காசாவை ஆதரிப்பது, பாலஸ்தீனத்திற்காக குரல் கொடுப்பது என்பது ஒருபுறம் இருக்க, யூதர்களே பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக குரல் கொடுக்கிற தன்மைகளை பல இடங்களில் நாம் பார்க்க முடிகிறது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகளில் முதன்மையான முக்கியமான செய்தி என்னவென்றால், யூத ரப்பிகள்
பாலஸ்தீன மக்களுக்காக உணவுப் பொருட்களோடு போராட்டம் நடத்தி காசாவினுடைய ஆர்டருக்கு அவர்கள் உணவுப் பொருட்களோடு ஆர்ப்பாட்டங்களோடு வந்த நேரத்தில் அவர்கள் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. யூத ரப்பிக்களை பொறுத்தவரையில் யூத மதத்தை சார்ந்தவர்களில் மிக முக்கியமானவர்களாக அறியப்படுகிறவர்கள். அவர்கள் மத ரீதியாக இறுக்கமான மத நம்பிக்கைகளை கொண்டிருப்பவர்கள். முழுமையாக யூத மதத்தை நாங்கள் தான் பின்பற்றுகிறோம் என்று மக்களுக்கு மத்தியிலே பிரச்சாரம் செய்யக்கூடிய ரப்பிக்கள் தான் இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினாலேயே தாக்கப்பட்டிருக்கிறார்கள், முடக்கப்பட்டிருக்கிறார்கள், ஆர்ப்பாட்டங்கள் நெருக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது. இந்த மாதிரியான செய்திகள் எல்லாம் தொடர்ந்து வெளிவருவதை நாம் பார்க்க முடியும். அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளில் தொடர்ந்து அங்கிருக்கக்கூடிய யூதர்கள் இஸ்ரேலுக்கு எதிராகவும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாகவும் ஆர்ப்பாட்டம் நடத்துவதையும் பார்க்க முடியும். எனவே இதில் நம்ம தெரிய வேண்டிய அடிப்படையான விஷயமே என்னன்னா, உலகம் முழுவதும் பாலஸ்தீன ஆதரவு பெருகிக் கொண்டே இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் நமக்கெல்லாம் தெரியும், கடந்த 2 வாரங்களாக அமெரிக்கா முழுவதுமே பல பல்கலைக்கழகங்களில் பாலஸ்தீன ஆதரவு ஆர்ப்பாட்டங்கள் பெருகிக் கொண்டே இருக்கிறது. இதுவரைக்கும் 30க்கும் மேற்பட்ட பல்கலைக்கழகங்களில் மாணவர்கள் முகாம் அமைத்து கூடாரம் அமைத்து தங்கி நின்று 2 வாரங்களுக்கு மேலாக காசா யுத்தம் நிறுத்தப்பட வேண்டும், இஸ்ரேலுக்கு ஆயுதம் வழங்குவது நிறுத்தப்பட வேண்டும், பல்கலைக்கழகங்கள் இஸ்ரேலோடு இணைந்து செயல்படுவது நிறுத்தப்பட வேண்டும், குறிப்பாக ஆயுதம் தயாரிக்கிற கம்பெனிகளோடு நிறுவனங்களோடு தொடர்புகளை பல்கலைக்கழகங்கள் துண்டிக்க வேண்டும் என்று கலிபோர்னியா பல்கலைக்கழக மாணவர்களுடைய ஒன்றியத்தின் தலைமையில் நாடு முழுவதும் அமெரிக்காவினுடைய பல பல்கலைக்கழகங்களுக்கும் இந்த ஆர்ப்பாட்டங்கள் வியாபித்துக் கொண்டிருக்கிறது. அமெரிக்காவை தாண்டி ஆஸ்திரேலியா, ஜெர்மன், பிரித்தானியா உள்ளிட்ட நாடுகளிலும் இந்த ஆர்ப்பாட்டங்கள் மாணவர்கள் மத்தியிலே வியாபித்துக் கொண்டிருப்பதை நாம் அவதானிக்க முடியும். அந்த அடிப்படையிலே மாணவர்களுக்கு மத்தியிலே பரவி வருகிற இந்த ஆர்ப்பாட்டங்களுடைய காட்சிகள் தான் இன்றைக்கும் பல சர்வதேச ஊடகங்களை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறது. முஸ்லீம்கள் காசாவுக்காக குரல் கொடுத்த காலம் மலையேறி போனது என்று பேசப்படுகிற அளவுக்கு இன்றைக்கு காசாவுக்காக மனித நேயத்தை நேசிக்கக்கூடிய அத்தனை பேருமே குரல் கொடுப்பதற்கு தலைப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு காசாவினுடைய உரிமைகளை பற்றி பேசுகிறவர்கள் மனிதநேயத்தை விரும்பக்கூடிய பல மாற்று மத அன்பர்களாக இருக்கிறார்கள், மாற்று மத அறிஞர்களாக இருக்கிறார்கள், பல விற்பனர்களாக இருக்கிறார்கள், ஆசிரியர்கள் பேசுகிறார்கள், ப்ரொஃபஸர்கள் பேசுகிறார்கள், கல்விமான்கள் பேசுகிறார்கள், நாடுகளே பேசுகிறது. குறிப்பாக ஸ்பெயின் போன்ற நாடுகள் களத்தில் இறங்கி பணியாற்றுவதை பார்க்க முடியும். அந்த அடிப்படையில் இந்த காட்சிகளை நீங்கள் பார்க்க முடியும். அங்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் கலிபோர்னியா பல்கலைக்கழகத்திலே நடத்தப்படுகிற ஆர்ப்பாட்டத்தினுடைய காட்சிகள் தான் இங்கே காட்சிப்படுத்தப்படுகிறது. குறிப்பாக இந்த பல்கலைக்கழக மாணவர்களுடைய போராட்டத்தை பொறுத்தவரையில் காசாவுக்கு ஆதரவாக ஜார்ஜ் வாஷிங்டன் பல்கலைக்கழகத்தில் பல பேர் ஆர்ப்பாட்டத்தில் குதித்திருக்கிறார்கள். மாணவர்கள், அந்த மாணவர்களின் 100க்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யவும் பட்டிருக்கிறார்கள் அமெரிக்காவினுடைய ஜார்ஜ் வாஷிங்டன் பல்கலைக்கழகத்தில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இது ஜெர்மனில் நடக்கக்கூடிய ஒரு ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்ட ப்ரோ பாலஸ்டீனியன்ஸை கைது செய்கிற காட்சிகளும் இதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதுவும் ஒரு பல்கலைக்கழகத்திலே நடைபெறக்கூடிய ஒரு ஆர்ப்பாட்டத்திலே கைது செய்யப்படக்கூடிய காட்சிகளை தான் பார்க்கிறீர்கள். மாணவர்கள் ஒட்டுமொத்தமாக ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கும் போது மாணவர்களுக்கு ஆதரவாக பல்கலைக்கழக பேராசிரியர்கள் வரிசையாக வந்து நின்று போலீஸுக்கு எதிராக மாணவர்களுக்கு ஆதரவாக நிற்கிற காட்சிகள் தான் பின்னால் காட்சிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தினுடைய பில்லியன் கணக்கான நிதி உதவிகள் எக்காரணம் கொண்டும் ஆயுதம் தயாரிப்பு நிறுவனங்களுக்கு வழங்கப்படக்கூடாது, இஸ்ரேலுக்கு ஆயுதம் வழங்கக்கூடாது என்பதில் கலிபோர்னியா பல்கலைக்கழக மாணவர்கள் மிக தெளிவாக ஆர்ப்பாட்டத்திலே குரல் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அனைத்து ஊடகங்களும் அந்த செய்திகளைத்தான் தற்போது மொத்தமாக வெளியிட்டுக் கொண்டும் இருக்கிறது. அதே நேரத்தில் ஜார்ஜ் வாஷிங்டன் பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரையில் அதில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், பேராசிரியர்கள் என்ற பல பேரும் இந்த
இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு ஆதரவாக வந்து நிற்கிறார்கள் என்பதும் இன்றைக்கு மனிதநேயம் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை வெளிப்படுத்துகிற மிக முக்கியமான செய்தியாக மாறியிருக்கிறது. இத்தனை நாட்களாக காசாவில் இருக்கக்கூடிய மக்களை தீவிரவாதிகளாக, பயங்கரவாதிகளாக, காசா மக்கள் தான் மிக ஆபத்தானவர்கள், இஸ்ரேலியர்கள் அப்பாவிகள் என்று உலகத்திற்கு ஒரு பிம்பத்தை கட்டமைத்து வைத்திருந்த இஸ்ரேலுடைய அனைத்து பொய்களும் காலால் உதைத்து வீசப்பட்டிருக்கிறது, காலுக்கு கீழால் மிதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, பொய்கள் அளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. காசாவுக்கான ஆதரவு தினம்தோறும் பெருகி கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாரிஸில் நடத்தப்படக்கூடிய பல ஆர்ப்பாட்டங்களுடைய செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இது இன்றைக்கு லண்டனிலே நடைபெற்ற ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்ட ஆர்ப்பாட்டத்தினுடைய காட்சிகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அதே போன்று ஆஸ்திரேலியாவினுடைய மாணவ போராட்டக்காரர்கள் கல்வியை வைத்து நீங்கள் போரை உண்டாக்கி விடாதீர்கள் என்கிற கோஷத்தோடு ஆஸ்திரேலியாவினுடைய மாணவர்களும் இன்றைக்கு அமெரிக்க மாணவர்களுக்கு ஆதரவாக களமிறங்கி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் தற்போது வெளியாகி கொண்டே இருக்கிறது. இதே நேரத்தில் கொலம்பியா பல்கலைக்கழகத்திலும் பல மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் புதிதாக இணைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் நம்ம பார்க்க முடிகிறது. இப்படி பல பல்கலைக்கழகங்கள் ஆர்ப்பாட்டத்தில் களமிறங்கி இருக்கிறது. அதே நேரத்தில் எமோரி பல்கலைக்கழக ஆசிரியர்கள் மாணவர்களுக்காக களத்தில் நிற்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி கொண்டிருக்கிறது. இப்படி பல பல்கலைக்கழகங்கள் அமெரிக்கா முழுவதும் ஆர்ப்பாட்டத்தில் குதித்திருக்கின்றன என்கிற செய்திகளைத்தான் நாம் பார்க்க முடிகிறது. இப்படி பலவிதமான போர்டுகளையும் சுமந்து கொண்டு அங்கிருக்கக்கூடிய மாணவர்கள் களத்திலே இறங்கி இருக்கிறார்கள். சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டால், அவ்வளவு அநியாயம் அங்கே நடந்து கொண்டிருந்தாலும் நியாயமாக சிந்தித்து பாலஸ்தீனத்திற்காக குரல் கொடுக்கக்கூடிய பல பேர் தற்போது உருவாகிவிட்டார்கள். குறிப்பாக மாணவர்களுக்கு இந்த உண்மை தெரிய வந்திருப்பது தான் மிக முக்கியமானது. அடுத்த ஜெனரேஷனே அவர்கள்தான். இல்ஹான் ஒமர் போன்றவர்கள் குரல் எழுப்பிய காலம் போய் இன்றைக்கு அனைவரும் குரல் எழுப்புகிற செய்திகளாக இது மாறி இருக்கிறது. குறிப்பாக அமெரிக்காவினுடைய காங்கிரஸ் கமிட்டி மெம்பராக இருக்கிற இல்ஹான் ஒமர் அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டங்களில் முக்கிய பேச்சாளராக வரவழைக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். தொடர்ந்து அவருடைய பேச்சுக்கள் தற்போது சர்வதேசத்திலே பேசு பொருளாக மாறி இருக்கிறது என்பதும் பாலஸ்தீனத்திற்கான மிகப்பெரிய உந்துதலாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை நாம் அவதானிக்க தலைப்பட்டிருக்கிறோம். இந்த மேப்பை நீங்க பார்த்தீங்கன்னா புரியும், எங்க எல்லாம் இந்த ஆர்ப்பாட்டங்கள் வியாபித்துக் கொண்டிருக்கிறது என்பதை காட்டக்கூடிய ஒரு மேப் தான் இது. ஏற்கனவே இந்த மேப் ஒரு 3 நாளைக்கு முன்பதாக இதனுடைய காட்சிகள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறது என்பதை காட்டியிருக்கிறோம். தற்போது அதைவிட அதிகரிக்கப்பட்ட காட்சிகள் இதில் இணைக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரேல் சார்பாக ஒரு சமாதான உடன்படிக்கையை மேற்கொள்வதற்கு எகிப்து வழியாக ஹமாஸுக்கு சில நிபந்தனைகள் விதிக்கப்பட்டு புதிய கோரிக்கை ஒன்று அனுப்பப்பட்டிருந்தது. அதை நாங்கள் பரிசீலித்துக் கொண்டிருக்கிறோம், அது தொடர்பான விவரங்களை நாங்கள் சொல்லுவோம் என்று ஏற்கனவே ஹமாஸ் அறிவித்திருந்தார்கள். அப்படியான நிலையில் தற்போது இஸ்ரேல் அனுப்பி வைத்த அதாவது நிபந்தனைகள் அடங்கிய செய்திகளை நாங்கள் படித்து விட்டோம், அது தொடர்பான விவரங்களை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறோம் என்கிற செய்திகளை ஹமாஸினுடைய மிக முக்கியமான தலைவர்களில் ஒருவராக இருக்கிற ஹலீல் அல் ஹையா அவர்கள் இன்றைக்கு அறிவித்திருக்கிறார். குறிப்பாக அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டால், இஸ்ரேலுடைய அந்த நிபந்தனைகளுக்கு எங்களுடைய பதிலை பொறுத்தவரையில் மிக தெளிவான நிலைப்பாடுதான், மொத்தமாக காசாவில் யுத்தம் நிறுத்தப்பட வேண்டும். யுத்தம் நிறுத்தப்பட்டு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் காசாவை விட்டு மொத்தமாக வெளியேற வேண்டும். எங்கள் உரிமை எங்களுக்கு வேண்டும், அது கிடைத்தால் மட்டும்தான் சமாதானம் என்று மீண்டும் சமாதானம் தொடர்பான தங்களுடைய நிலைப்பாட்டை மிக துல்லியமாக இஸ்ரேலுக்கு ஹமாஸ் அறிவித்து விட்டது. இந்த நிலையில் குறைந்தது 33 பணைய கைதிகளையாவது நீங்கள் விடுதலை செய்ய வேண்டும், இல்லாவிட்டால் ரஃபா மீது நாங்கள் தாக்குதல் நடத்தியே தீருவோம் என்று விடாப்பிடியாக நிற்கிறார் நெதன்யாகு. காரணம் என்னன்னா, இந்த 33 பேர் அவங்க யாரை கேட்குறாங்களோ அந்த 33 பேருக்குள்ள 50 வயதை தாண்டிய முதியவர்கள் இருப்பதாகவும் பெண்களும் சிறுவர்கள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. எனவே இவர்களை நீங்கள் விடுதலை செய்ய வேண்டும், இல்லை என்று சொன்னால் நாங்கள் ரஃபா மீது தாக்குதல் நடத்துவதை யாராலும் தடுக்க முடியாது, தவிர்க்க முடியாது என்று எச்சரிக்கை செய்து கொண்டிருக்கிறார் நெதன்யாகு. ரஃபா மீதான தாக்குதலை பொறுத்தவரையில் பெரும்பாலும் தற்போது
தற்போது ரஃபா மீதான தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது என்பது உலகத்திற்கே தெரியும். குறிப்பாக வான்வழி தாக்குதல்கள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் 30 பேருக்கு மேற்பட்டவர்கள் அங்கே கொல்லப்பட்டிருக்கிறார்கள், அநியாயமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இஸ்ரேலிய இராணுவத்தினால் என்கிற செய்திகளுக்கு அப்பால் ரஃபா மீது தரைப்படை தாக்குதலை ஆரம்பிப்போம் என்கிற எச்சரிக்கையை தான் நெதன்யாகு விடுத்துக் கொண்டிருக்கிறார். நாங்கள் ரஃபாவை தாக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் 33 பேரையாவது விடுதலை செய்ய வேண்டும். இதற்கான காரணம் என்னன்னு கேட்டா, இந்த ஹாஸ்டேஜஸை விடுதலை செய்ய சொல்லி கடுமையான ஆர்ப்பாட்டங்கள் வாரக்கணக்காக டெல் அவிவிலே நடைபெற்று வருகிறது. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுக்கும் அவருடைய அரசாங்கத்துக்கும் எதிராக பாரிய மக்கள் எழுச்சி இஸ்ரேலுக்குள் ஆரம்பித்து பல கட்டங்களை அது தாண்டி கொண்டே இருக்கிறது. அவர்களால் அதை அடக்க முடியாமல், கட்டுப்படுத்த முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறார்கள். ஒருபுறம் அவர்கள் ஹமாஸோடு சண்டையிட வேண்டும், மறுபுறம் ஹிஸ்புல்லாக்களோடு மோத வேண்டும், இன்னொரு புறமாக ஹூதிகளோடு அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை அவதானிக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக தற்போது வம்படியாக சென்று தலையிலே கொட்டு வாங்கிய கதையாக ஈரானையும் அவர்கள் வம்புக்கிழுத்து தற்போது மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். எனவே ஈரான் மீதான அச்சமும் அவர்களுக்கு எனி டைம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் இப்படியான ஒரு நெருக்கடியும் தற்போது பெஞ்சமின் நெதன்யாகுவினுடைய அரசாங்கத்திற்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த யுத்தத்தை நிறுத்தணும் என்று உலக நாடே கோரிக்கை விடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். யுத்தத்தை நிறுத்தினால் ஆட்சி போய்விடும், ஆட்சியை தக்க வைக்க வேண்டும் என்றால் யுத்தத்தை நடத்த வேண்டும் என்கிற இரண்டும் கெட்டான் நிலைப்பாட்டில் பெஞ்சமின் நெதன்யாகு இருக்கிறார். ஒரு தனி மனிதனுடைய பதவி வெறி, ஒரு தனி மனிதனுடைய பதவி ஆசைக்காக 34,000 பேர் இதுவரைக்கும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் சகிக்க முடியாத கசப்பான உண்மையாக இருக்கிறது. இந்த நிலையில் தான் நீங்கள் ரஃபா மீதான தாக்குதலை ஆரம்பித்தால் கூட எங்களுக்கு சுதந்திரம் கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் எந்த விதமான நிபந்தனைகளுக்கு அடிப்படையிலான எந்த விதமான ஒரு பேச்சுவார்த்தைகளுக்கும் சமாதான நிலைப்பாடுகளுக்கும் வரமாட்டோம். ரஃபா மீது நீங்கள் தாக்குதல் நடத்தினாலும் உங்களோடு மோதுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்கிறார் ஹலீல் அல் ஹையா என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருப்பதை நாம் பார்க்க முடியும். அதே நேரத்தில் ஐசிசி என்கிற இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் சார்பாக இன்றைக்கும் நேற்றும் முக்கியமான பல எச்சரிக்கைகள் பெஞ்சமின் நெதன்யாகு மீது விடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக பெஞ்சமின் நெதன்யாகுவும் அவருடைய ஆட்களும் அவர்களுடைய படைகளும் சர்வதேச யுத்த விதிமுறைகளை மீறி கடுமையான யுத்த ரீதியிலான பாதிப்புகளை காசா மீது உண்டாக்கி இருக்கிறார்கள், யுத்த மீறல்களை செய்திருக்கிறார்கள். எனவே அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் என்கிற அளவுக்கு உச்சம் தொட்டிருக்கிறது ஐசிசியினுடைய நிலைப்பாடு. எனவே ஐசிசியினுடைய நிலைப்பாட்டுக்கு பதிலளிக்க வேண்டிய நிர்பந்தமும் இஸ்ரேலுக்கு இருக்கிறது. குறிப்பாக இஸ்ரேலிய பிரதமர் ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. காசாவுக்கு சுதந்திரம் கிடைக்காத வரைக்கும் நெதன்யாகுவுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் காசா சுதந்திர தேசமாக, பாலஸ்தீனம் சுதந்திர தேசமாக மாறிவிட்டால் கண்டிப்பாக ஐசிசியினுடைய இந்த தீர்ப்பு நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். அப்படி நடைமுறைப்படுத்தப்படுகிற நிலை வந்தால் பெஞ்சமின் நெதன்யாகு இந்த அடிப்படையிலும் கம்பி எண்ண வேண்டி வரும். எது எப்படி போனாலும் இந்த யுத்தம் ஒரு கட்டத்தை அடையும் போது, பெஞ்சமின் நெதன்யாகுவினுடைய பதவி இல்லாமல் போகும்போது, அவர் காசா மீது யுத்தம் தொடுத்ததற்காக கம்பி எண்ணுகிறாரோ இல்லையோ, இந்த யுத்தத்தினால் அவர்களுடைய பல ஹாஸ்டேஜஸ்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலைக்காக, அவருடைய அரசாங்கத்தின் பலவீனத்திற்காக அவர் கண்டிப்பாக கம்பி எண்ண வேண்டிய நிலை இருக்கிறது என்பது வெளிப்படையான உண்மையாக தற்போது மாறி நிற்கிறது. இந்த நேரத்தில் தான் எக்காரணம் கொண்டும் ஐசிசியினுடைய குற்றச்சாட்டுக்களையும் ஐசிசியினுடைய தீர்ப்புகளையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், நான் இருக்கிற வரைக்கும் அதை ஏற்றுக்கொள்ள விடமாட்டேன் என்கிறார் பெஞ்சமின் நெதன்யாகு. காரணம் என்னன்னு கேட்டால், ஐசிசியினுடைய கண்ட்ரோலுக்கு கீழே இஸ்ரேல் இல்லை, நாங்கள் உங்கள் கண்ட்ரோலில் இல்லை, உங்களுடைய எந்த விதமான ஒப்பந்தங்களிலும் நாங்கள் கையெழுத்திடவில்லை என்கிறார் பெஞ்சமின் நெதன்யாகு. அது கூட ஒரு திட்டமிட்ட செயல்பாடாக அவர்கள் அமைத்து வைத்திருக்கிறார்கள். ஐசிசிக்கு நாங்கள் கட்டுப்பட மாட்டோம் என்று அமெரிக்கா வழியாக அமெரிக்காவினுடைய சப்போர்ட்டோடு அவங்க ஒதுங்கி நிற்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஐசிசியினுடைய இந்த தீர்ப்பு தற்போதைய நிலையில்
இஸ்ரேலை ஒன்றும் செய்யாது, இஸ்ரேல் பிரதமர் கைது செய்யப்பட்டுருவார், இஸ்ரேல் பிரதமர் அரெஸ்ட் ஆயிடுவார் என்கிற மாதிரி எல்லாம் செய்திகள் பரப்பப்படுகிறது. அது ஒன்றுமே நடக்காது. அங்கே கைது செய்யவும் முடியாது, கைது செய்யவும் மாட்டாங்க. என்னத்தை நடந்தாலும் இந்த ஐசிசியோ எந்த சிசியோ வந்தாலும் எல்லாம் அமெரிக்காவுக்கு கீழே தான் நிற்க போகிறான். எனவே அமெரிக்கா இது அத்தனையும் பாதுகாத்து பெஞ்சமின் நெத்தனியாகுவை இந்த நிமிடம் வரைக்கும் பாதுகாத்து கொண்டிருக்கிறது. என்னைக்கு பாலஸ்தீனத்துக்கு சுதந்திரம் கிடைக்கிறதோ, சுதந்திர தேசமாக அவர்கள் ஐநாவிலே குரல் எழுப்பி எங்களுக்கு நீதி வேண்டும் என்று கேட்கிற நேரத்தில் வேண்டுமானால் சில நடவடிக்கைகள் நகர்வுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் நாம் இந்த இடத்திலே இந்த விவகாரத்தில் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இப்படியான நேரத்தில் தான் இஸ்ரேலுடைய ஒரு கப்பலை ஹொர்முஸ் பகுதிகளில் ஈரான் கைப்பற்றியது என்பது நமக்கெல்லாம் தெரியும். கடந்த ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்ட் கார்ப்ஸ் என்கிற IRGC என்கிற ஈரானுடைய மிக முக்கியமான படைப்பிரிவு தான் இந்த கப்பலை கைப்பற்றியது. அவர்களுடைய ஹெலிகாப்டரில் போய் அவர்களுடைய படையினரை இறக்கி ஹொர்முஸ் நீர்நிலையில் வச்சு கைப்பற்றினாங்க. அந்த ஹொர்முஸ் நீர்நிலை என்றா என்ன என்கிற முழு விவரம் தனி வீடியோவாக நம்ம பேசியிருக்கிறோம். பார்க்காதவர்கள் கண்டிப்பாக பார்த்துக்கொள்ளுங்கள். குறிப்பாக மாணவர்கள் கட்டாயம் பார்த்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த ஹொர்முஸ் சம்பந்தமான நிறைய தகவல்கள் அதில் நம்ம பதிய வைத்திருக்கிறோம். இந்த ஹொர்முஸ் பகுதி என்பது ஈரானுடையவும் ஓமானுடையவும் நிலப்பரப்புகளோடு இடையிலே பயணிக்கக்கூடிய கடற்பரப்பாக இருக்கிறது. 33 கிலோமீட்டர்கள் நீள அகலத்தை கொண்டது. அதிலே 3 கிலோமீட்டர்கள் மட்டும்தான் கப்பல் பயணிக்கக்கூடிய ஆழமான கடற்பரப்பாக இருக்கிறது. இந்த கடற்பரப்பை ஆளுகிற மிக முக்கியமான நாடாக இருப்பதே ஈரான் தான். ஈரான் இந்த இடத்தை மூடிவிட்டால் குவைத்து, பஹ்ரைன் உள்ளிட்ட பல ஈவன் கத்தார் உள்ளிட்ட நாடுகள், சவுதியினுடைய ஒரு பகுதி கூட அந்த பகுதிகளிலே தொழில் செய்ய முடியாது. உலகத்துக்கு தேவையான 100% பெட்ரோல் 6ல் 1 மடங்கு பெட்ரோல் அந்த வழியாகத்தான் உலகத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது. சர்வதேசத்திற்கும் தேவையான கேஸை பொறுத்தவரையில 3ல் 1 மடங்கு கேஸ் அந்த வழியாகத்தான் பயணிக்கிறது. அந்த இடத்துல தான் ஏப்ரல் 13ஆம் தேதி கப்பலை பிளாக் பண்ணி தூக்கினாங்க. கப்பலை பிளாக் பண்ணி தூக்கினதோட கப்பலை பற்றியே பார்த்து கொண்டிருந்த இஸ்ரேலுக்கு அடுத்த ஆச்சரியமாகத்தான் அவர்களுடைய ட்ரோன் அட்டாக்கை ஈரான் பண்ணினாங்க. அதை தொடர்ந்து பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலையும் நடத்தியிருந்தார்கள். இப்போ சப்ஜெக்ட் என்னன்னு கேட்டால், இந்த கப்பல் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. கப்பலிலே இருந்த பொருட்களை எல்லாம் அவர்கள் விடுவித்து விட்டார்கள். கப்பலை விடுவிக்கல. அதே நேரத்தில் கப்பலில் இருக்கக்கூடிய பணியாளர்களையும் நாங்கள் விடுவிக்க தயார் என்று ஈரான் அறிவித்திருக்கிறது. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய பணியாளர்கள் பெரும்பான்மையானவங்க இந்தியன்ஸாக இருக்கிறதுனாலையும் அவர்கள் இந்தியாவோடு இருக்கிற நெருக்கத்தினாலும் விடுதலை செய்ய வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது. அந்த அடிப்படையில் நாங்கள் விடுதலை செய்ய தயாராக இருக்கிறோம் என்று ஈரான் இன்றைக்கு அறிவித்திருக்கிறது. இப்படியான நேரத்தில் தான் துருக்கி இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு மூவை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. அது என்ன மூவ் அவங்க எடுக்கிறாங்கன்னு சொன்னால், குறிப்பாக நமக்கு தெரியும் வெஸ்ட் பேங்க் பகுதிகளில், மேற்கு கரை பகுதிகளில் தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் அவர்களுடைய ஆக்கிரமிப்பாளர்களை கொண்டு வந்து அங்கிருக்கக்கூடிய மக்களுக்கு தொல்லை கொடுத்து பல பேரை கைது செய்கிறார்கள். இதே நேரத்தில் அங்கிருக்கக்கூடிய அப்பாவிகளுடைய இடங்களை அபகரிக்கிறார்கள். இதற்கு என்ன வழி காணுவது என்பதில் ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கிறது துருக்கியினுடைய அரசாங்கம். அதாவது அரபு நாடுகளோடு அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பேசுகிற அடிப்படையில் இன்றைய தினமும் டர்க்கியினுடைய வெளிவிவகார அமைச்சர் ரியாதுக்கு பயணித்துக் கொண்டிருக்கிறார். ரியாதிலே நடைபெற இருக்கிற மிக முக்கியமான பேச்சுவார்த்தைகளில் அவர் பங்கெடுக்க இருக்கிறார். அந்த பேச்சுவார்த்தைகளில் நடக்கக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த மிக முக்கியமாக துருக்கி அங்காரா மூலமாக முன்வைக்கப்பட இருக்கிற பிரச்சனை என்னன்னா, வெஸ்ட் பேங்க்ல துருக்கி உள்ளிட்ட அரபு நாடுகளுடைய படை ஒன்றை உருவாக்கி வெஸ்ட் பேங்க்ல தற்போது பாதுகாப்புக்கு நிறுத்த வேண்டும் என்கிற ஒரு முனைப்பை காட்டி வருகிறது துருக்கி. இப்படி ஒரு முனைப்பை எடுக்கும் போது ஈவன் அமெரிக்காவை அதை எதிர்க்க முடியாது. ஏன்னு கேட்டால், நேட்டோவை நம்ம துருக்கியை ஒரு அளவுக்கு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். துருக்கி என்பது சவுதிக்கு நிகரான ஒரு கட்டத்தில் சவுதியை விடவும் பலம் வாய்ந்த நாடாக இருக்கக்கூடியது. குறிப்பாக சவுதி அரேபியா கூட ஆயுத தயாரிப்புகளில் மும்முரமாக இருக்கக்கூடிய ஒரு நாடு அல்ல. ஆனால் துருக்கி ஆயுதங்களை தயாரிப்பது மட்டுமல்லாமல் பலவிதமான விமானங்களை தயாரிக்கிற அளவுக்கு பலம் பொருந்திய ஒரு நாடு. நேட்டோ படைப்பிரிவுகளில் அதிகமான படைகளை கொண்ட ஒரு நாடாகவும்
துருக்கி தான் இருக்கிறது. அந்த அடிப்படையில் துருக்கி சார்பாக தற்போது இந்த முன்மொழிவு வைக்கப்பட்டிருக்கிறது. இது இந்த யுத்தம் ஆரம்பித்து 2 மாசத்துல கூட துருக்கி வச்சாங்க. இந்த எகிப்தில் இருக்கக்கூடிய நம்பர் 1 குழப்பவாதியாக இருக்கிற ஷைத்தானாக இருக்கிற அப்துல் ஃபத்தா சிசி தான் அதை கெடுத்தாரு. அந்த அடிப்படையில் மீண்டும் எகிப்து தான் இதை கலாப்ஸ் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனாலும் அரபு நாடுகள் இதற்கு ஒருங்கிணைந்து வர வேண்டும் என்கிற கோரிக்கையை தற்போது துருக்கி முன்வைத்திருப்பது மட்டுமல்லாமல் துருக்கியினுடைய அதிபர் அர்துகான் மே மாதம் 9ஆம் தேதி அமெரிக்க ஜனாதிபதியை வெள்ளை மாளிகையில் சந்திப்பதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருந்த நேரத்தில் இஸ்ரேலுக்கான மேலதிக 17 பில்லியன் US டாலர்கள் அடங்கிய ஆயுத உதவியை அமெரிக்கா அறிவித்ததை தொடர்ந்து தான் அமெரிக்க ஜனாதிபதியை சந்திக்க விரும்பவில்லை என்று சொல்லி கட் அண்ட் ரைட்டாக அமெரிக்க ஜனாதிபதியுடனான சந்திப்பை மொத்தமாக தடுத்திருக்கிறார், வரமாட்டேன் என்று அறிவித்திருக்கிறார் துருக்கியினுடைய அதிபர் அர்துகான். அர்துகானுடைய முடிவுகளை பொறுத்தவரை நமக்கு தெரியும். ஹமாஸை வெளிப்படையாக ஆதரிக்கிறார், ஹமாஸுக்கு துணையாக நிற்கிறார், ஹமாஸுக்கு அலுவலகம் அமைத்து கொடுத்திருக்கிறார், ஹமாஸினுடைய தலைவரை அழைத்து நேரடியாக பேசுகிறார். தற்போது வெஸ்ட் பேங்கிலே அரபு தேசத்தின் படைகள் களமிறங்க வேண்டும் என்று வெளிப்படையாக பேசி வருகிறார். அல்லாஹ் தான் அருள் புரிய வேண்டும். எப்படியோ அந்த மக்களுக்கு நிம்மதியான ஒரு நிலை கிடைக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இந்த நேரங்களில் தான் என்ன நடக்கிறது, ஹூதிகளோடு என்ன நடக்கிறது இந்த செங்கடலிலே என்கிற கேள்விகள் மிக முக்கியமானவையாக மாறி இருக்கிறது. ஹூதிகளுடைய ஊடக பேச்சாளர் யஹியா சாரி இன்றைக்கு ஊடகங்களுக்கு மிக முக்கியமான ஒரு விவகாரத்தை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக அமெரிக்காவினுடைய கப்பல்கள் மீது அவர்கள் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்கள் தொடர்பான செய்திகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இன்றைக்கு செங்கடலிலே ஹூதிகள் நடத்திய தாக்குதலில் பிரிட்டிஷினுடைய கப்பல், அமெரிக்காவினுடைய கப்பலில் பிரிட்டிஷுக்கு சொந்தமான கப்பலுக்கு சிறிய சேதம் ஏற்பட்டிருக்கிறது என்கிற செய்தியை பிரிட்டிஷ் இன்றைக்கு ஒப்புக்கொண்டிருக்கிறது. பிரிட்டிஷ் கப்பல் மீது பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலை நடத்தி இருக்கிறோம் என்கிறார் யஹியா சாரி, ஹூதிகளுடைய ஊடக பேச்சாளர். அது மட்டுமல்லாமல் பார்படாஸ் கொடியோடு பயணித்த அமெரிக்காவினுடைய MV மேஷா என்கிற கப்பல் மீதும் அதே நேரத்தில் MV ஆண்ட்ரோமேடஸ்டார் என்கிற கப்பல் மீதும் தாக்குதலை நடத்தியிருக்கிறோம் என்கிற செய்திகளை இன்றைக்கு ஹூதிகள் வெளியிட்டிருப்பது மட்டுமல்லாமல் ரஷ்யாவிலிருந்து இந்தியாவுக்கு எண்ணெய் ஏற்றி கொண்டு வந்த, பெட்ரோல் ஏற்றி கொண்டு வந்த கப்பல் மீதும் ஹூதிகள் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். அதற்கு அவர்கள் காரணமும் சொல்லியிருக்கிறார்கள். கப்பல் ரஷ்யாவிலிருந்து இந்தியாவை நோக்கி பயணித்தாலும் அதிலே இந்தியாவுக்கு தேவையான பெட்ரோல் கொண்டு வரப்பட்டாலும் கப்பல் அமெரிக்காவுக்கு சொந்தமான கப்பல், அந்த அமெரிக்காவுக்கு சொந்தமான கப்பல் நிறுவனத்தினுடைய கப்பல் என்கிற காரணத்தினால் நாங்கள் அதன் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறோம் என்கிற செய்திகளை இன்றைக்கு ஹூதிகள் அறிவித்திருக்கிறார்கள். இந்தியாவுக்கு எண்ணெய் கொண்டு வந்த கப்பல் மீதும் இன்றைக்கு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இதே நேரத்தில் மேலதிகமாக 3 ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டதில் இந்தியாவுக்கு பெட்ரோல் கொண்டு வந்த கப்பல் சேதம் ஏற்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கிறது. அந்த மிக முக்கியமான செய்தி இதுதான். யமன்ல ஹூதிகளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சாதா கவர்னேட் பகுதிகளில் வான்வெளியில் பறந்த அமெரிக்காவினுடைய விமானத்தை சுட்டு வீழ்த்தி இருக்கிறார்கள் ஹூதிகள் என்கிற செய்தி தான் வெளியாகி இருக்கு. அதை எப்படி சுட்டு வீழ்த்தினோம் என்கிற காட்சிகளை அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. இங்க பார்க்க முடியும். அமெரிக்காவினுடைய விமானத்தை நோக்கி அவர்கள் தாக்குதல் ஏவுகணை அனுப்பியிருக்கிறார்கள். அந்த ஏவுகணை பறக்கிற காட்சிகளை தான் அவங்க காட்டுறாங்க. ஷூட் பண்ணப்பட்டுடுச்சு. ஷூட் பண்ணப்பட்டதோட அந்த விமானம் கீழே விழுகிற காட்சிகள் தான் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவினுடைய விமானத்தையே சுட்டு வீழ்த்தி இருக்கிறார்கள் ஹூதிகள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக MQ-9 ரிப்பேர் விமானம் தான் அந்த விமானம். தாக்குதல் நடத்துவதில் வல்லமை கொண்ட மிக முக்கியமான விமானமாக அது சொல்லப்படுகிறது. அந்த விமானம் மீது தான் இன்றைக்கு துல்லியமாக தாக்கி விமானத்தை அழித்திருக்கிறார்கள் ஹூதிகள். ஹூதிகளை பொறுத்தவரையில் விமானங்களையே சுட்டு வீழ்த்துகிற அளவுக்கு ஆயுத பலம் கொண்டவர்கள். அந்த விமானத்தினுடைய உடைந்த காட்சிகள் தான் இங்கே காட்டப்படுகிறது. இதுதான் MQ-9 என்கிற அந்த விமானம். இந்த விமானத்தினால் தான் ஹூதிகளுடைய பகுதிகளில் குண்டு தாக்குதல்களை நடத்தி
கொண்டிருந்தது அமெரிக்கா. அந்த அமெரிக்காவினுடைய விமானத்தின் மீது தான் இன்றைக்கு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. விமானம் சுக்குநூறாக நொறுங்கி இருக்கிற காட்சியை நீங்க பார்க்க முடியும். விமானத்தையே சுட்டு வீழ்த்தி இருக்கிறார்கள் அவர்கள் என்கிற செய்தி தான் மிக முக்கியமானது. அந்த விமானத்தினுடைய காட்சிகளை மொத்தமாக அவங்க காட்டியிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு துல்லியமாக தாக்குதல் நடத்தக்கூடிய அளவுக்கு பலம் கொண்டவர்கள் ஹூதிகள் என்பதுதான் இங்கே முக்கியமானது. கப்பலை நோக்கி பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல் நடத்துகிறதை போல விமானத்தையே இலக்கு வைத்து துல்லியமாக தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். விமானத்தை சுட்டு கீழே வீழ்த்தி இருக்கிறார்கள். பல கோடிகள் பெறுமதியான படு பயங்கரமான விமானங்களில் ஒன்று அந்த விமானம் தான் இன்றைக்கு சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது. துல்லியமாக தாக்குதல் நடத்துகிற விமானத்தையே துல்லியமாக அடித்து தூக்கி கீழே வீழ்த்தி இருக்கிறது இந்த ஹூதிகளுடைய படை என்பதுதான் மிக முக்கியமானது. ஹூதிகள் தொடர்ந்து இது போன்ற தாக்குதல்களை அமெரிக்காவுக்கு எதிராக நடத்தி வருகிற நேரத்தில் இந்த தாக்குதல் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. கடலிலே இருக்கக்கூடிய கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்துவது மட்டுமல்லாமல் தரையிலே தங்களை நோக்கி வரக்கூடிய தாக்குதல்களுக்கும் அவர்கள் பதிலடி கொடுக்கிறார்கள். அந்த விமானம் தாக்கப்பட்டு கீழே வீழ்த்தப்பட்டிருக்கக்கூடிய காட்சி தான் இந்த காட்சி. அங்கே அவர்கள் அது தொடர்பான செய்திகளை வெளியிடுவதையும் நாம் பார்க்க முடியும். இந்த அளவுக்கு பலமாக ஹூதிகள் அந்த பகுதிகளில் செயல்பட்டு வருகிறார்கள் என்கிற செய்திகளும் தொடர்ந்து வெளியாகி வரக்கூடிய நேரத்தில் இஸ்ரேலுடைய வடக்கு பகுதிகள் நார்த் இஸ்ரேல் பகுதிகளில் 30க்கும் மேற்பட்ட ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது ஹெஸ்புல்லாக்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடியும். ஈராக்கிலே இருக்கக்கூடிய குழுவினர் ஈராக்கிலிருந்து இஸ்ரேலை நோக்கி இஸ்ரேலுடைய ஹைஃபா துறைமுக பகுதிகளை நோக்கி இன்றைக்கும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள். அந்த ட்ரோன் அட்டாக் நடத்தப்பட்ட காட்சிகள் தான் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இது இன்றைக்கு ஹைஃபா துறைமுகத்தை நோக்கி ஈராக்கிலிருந்து ஏவப்பட்ட ட்ரோன்களுடைய காட்சிகளாக இன்றைக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அங்கிருக்கக்கூடியவர்களும் இப்படி தாக்குதல் நடத்தப்படக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடியும். காசாவிலே இயங்கக்கூடிய அல் அக்ஸா படைப்பிரிவு இன்றைக்கு இஸ்ரேலை நோக்கி நடத்திய பாரிய தாக்குதல்களுடைய காட்சிகள் தான் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பாரிய ஏவுகணை தாக்குதல்களை அவர்கள் இன்றைக்கு நடத்தியிருக்கிறார்கள். இஸ்ரேலை நோக்கி இந்த ஏவுகணைகள் ஏவப்பட்டிருக்கிறது. இங்கே நீங்கள் பார்க்கலாம் ஏவுகணைகள் ஏவப்படக்கூடிய காட்சிகள். படு பயங்கரமான ஏவுகணை தாக்குதல்களை இன்றைக்கு காசாவில் இருந்து இயங்கக்கூடிய அல் அக்ஸா படைப்பிரிவு நடத்தி இருக்கிறார்கள். அதற்குரிய வீடியோக்களையும் அவர்கள் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள். இப்படி பலவிதமான தாக்குதல்களும் இன்றைக்கும் அங்கே நடத்தப்படுகிற நேரத்தில் இன்றைக்கு இறுதியாக வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்திதான் அமெரிக்காவினுடைய படைகள் ஆப்பிரிக்காவை ஒட்டி இருக்கக்கூடிய நைஜரில் இருந்து மொத்தமாக வெளியேறுவதாக அறிவித்திருக்கக்கூடிய அதே நேரத்தில் அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய ஷாட் நாட்டிலிருந்தும் தங்களுடைய படையின் ஒரு பிரிவை நாங்கள் விட்ரோ பண்ணுகிறோம் என்கிற செய்திகளையும் அமெரிக்கா இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள். இது முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய செய்தியாக இருக்கிறது. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளையும் மூக்க நுழைச்சி இராணுவத்தை கொண்டு போய் நுழைச்சி அங்கே தாக்குதலை நடத்தி நாங்கள் தான் சமாதானத்தை உண்டாக்க போகிறோம்னு பெரிய பேச்சுக்களை பேசிக்கொண்டு போகிற அமெரிக்கா கடைசியில் வெக்கம் கெட்ட அளவில் அடி வாங்கி கொண்டு வெளியேறுவதுதான் அவர்களுடைய வளமையாக இருக்கிறது. வியட்நாமில் ஆரம்பித்தவர்கள் பல நாடுகளிலும் இப்படியான தோல்விகளை சந்தித்து வெளியேறினார்கள். இறுதியாக ஆப்கானிஸ்தானிலே எந்த தாலிபான்களை அழிப்பதற்காக உள்ளே நுழைகிறோம் என்று போனார்களோ அதே தாலிபான்களிடம் கொட்டுப்பட்டு தாலிபான்களிடமே நாட்டை ஒப்படைத்து விட்டு துண்டக்கானம் துணியக்கானம் என்று ஓடிய நிலையில் தற்போது நைஜரிலிருந்து வெளியேறுவதாக மொத்தமாக படைகளை விட்ரோ செய்வதாக ஜோ பைடன் அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் ஷாட் நாட்டிலிருந்தும் தங்களுடைய படைகளை விட்ரோ செய்வதாக அறிவித்திருக்கிறது அமெரிக்கா என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இறுதியாக ஒரு முக்கியமான செய்தியையும் நாம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம். உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு நாளும் காசாவிலே என்ன நடக்கிறது என்கிற அப்டேட்டுகளை நம்ம உங்களுக்கு உடனடியாக தந்து கொண்டிருக்கிற அதே நேரம் சில சகோதரர்கள் வேலைப்பளு காரணமாக நெடிய வீடியோக்களை பார்ப்பதில் சிரமம் இருப்பதை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் நம்ம டெய்லி போடுகிற அப்டேட்டினுடைய முக்கியமான பகுதிகளை தனித்தனி கட்டிங்ஸுகளாகவும் வெளியிட்டு வருகிறோம். இந்த நிலையில் இந்த கட்டிங்குகளாக மட்டும் பார்க்க விரும்புகிற சகோதரர்கள் இந்த புதிய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் முழுமையாக ஒரு ½ அன் அவர் எனக்கு பார்க்கறதுக்கு நேரம் கிடைக்கல, நான் ஒரு
10 நிமிஷமாக முக்கிய பகுதிகளை பார்த்துட விரும்புகிறேன்னு நினச்சிங்கன்னா இந்த ரஸ்மின் MISC ஷார்ட்ஸ் என்கிற இந்த பேஜினுடைய லிங்கை நம்முடைய டெலிகிராம் சேனல், நம்முடைய வாட்ஸ்அப் சேனல்களை நம்ம போடுவோம், நம்முடைய மற்ற சமூக வலைதளங்கள்லையும் அதை பகிர்ந்து கொள்வோம். அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் இதனூடாக சிறிய சிறிய பகுதிகளாக ஷார்ட்ஸாக என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளை தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பாக அது அமையும். எனவே விரும்புகிற சகோதரர்கள் இந்த ரஸ்மின் MISC ஷார்ட்ஸ் என்கிற நம்முடைய புதிய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் என்கிற செய்தியையும் இந்த இடத்திலே தெரிவித்துக் கொண்டவனாக, காசாவுக்காக கையேந்துங்கள், அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள், காசா மக்களின் வெற்றிக்காக அல்லாஹ்விடத்திலே கையேந்துங்கள். காசா மீதான அநியாய தாக்குதலை நடத்துகிற அரக்கர்கள், அநியாய தாக்குதலுக்கு துணை போகிற அத்தனை பயங்கரவாதிகளுக்கும் எதிராக அல்லாஹ்விடத்திலே கையேந்துங்கள். ஜனநாயக ரீதியாக அந்த மக்களுக்கு குரல் எழுப்புங்கள். ஜனநாயகம் தலைக்க வேண்டும், பாலஸ்தீனம் ஜெயிக்க வேண்டும் என்பதுதான் நம் அத்தனை பேருடைய பாரிய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. வல்ல ரஹ்மான் அந்த எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.